ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின் என்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 10, 11, 12, 13, 14, 15, 16 இவ்வளோ நம்பர்லாம் இல்லை, இருக்கிறது 3 தான். ஸோ 10, 11, 12 3 எபிசோடையும் ஒரே வீடியோவில் தட்டி தூக்க போகிறாங்க. ஆல்ரெடி 3 எபிசோட ஒன்றா போடுறதுனால வீடியோட லென்த் எவ்வளோ போகும் தெரில. இதில் போன கதைக்கான ஷார்ட் ஸ்டோரி வேணுன்றீங்க, சரி லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால அந்த கதையை ரொம்ப குட்டியாக சொல்லணும்னா பேரலல் வேர்ல்ட் அந்த 2.0 கில்லர் கையால் செத்து கில்லர் யாருன்னு உண்மை தெரிஞ்ச 2.0 அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் சில ஜிகிடுபா புப்பும்பா வேலையை காட்டி சைக்காட்ரிஸ்ட் தான் கில்லர்ன்றத ஹீரோ புஷ்டாரா. ஆனா அவன் என்னடானா ஹீரோயினை கட்டி வச்சு என்னமோ ஒண்ணு பண்ணிட்டான். என்னடா பண்ணையா ஆளன்னு கில்லரை தேடி புடிச்சு ஹீரோ கேட்டா அவன் அதை பத்தி வாயவே திறக்கலங்க. நீ தேடிட்டு இருக்க கொலைகாரன் நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு கையை தூக்கி சரண்டர் ஆயிட்டான். அப்ப ஹீரோயினுக்கு என்னடா ஆச்சுன்ற ஷாக்கோட எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது, கதை எப்படி எல்லாம் போக போகுது, கிளைமேக்ஸ் என்னவா இருக்க போகுது, அதெல்லாம் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கில்லரே யாருன்னு காட்டிட்டாங்க. இதுக்கு மேல கதையில என்ன ட்விஸ்ட் வர போதெல்லாம் யோசிச்சிட போறீங்க. செதுக்கலே இனிமேல் தாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதிர்பாராத ட்விஸ்டுகள் தான். அதெல்லாம் என்னன்னு பார்க்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கதை சொல்ல நானும் ரெடி. போமா வாங்க. 10வது எபிசோட பங்கமா திறந்தா ஹீரோயின் காணா போனதுக்கு அப்புறம் கில்லர் எங்க இருக்கான்னு தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா அவனை பிடிச்சி எங்கடா ஹீரோயின்னா கில்லர் ஒரு நக்கல் சிரிப்போட நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கையை தூக்கிட்டு நிக்கிறான். டேய் சப்பி போட்ட சப்போட்டா மூஞ்சி, ஓவரா பண்றடா. நான் கேட்டது ஹீரோயின் எங்க, அவளை என்ன பண்ணன்னு ஒழுங்கா சொல்றியா இல்லையான்னு ஹீரோ கத்துனதும் நீங்க ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க, அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே கால் பண்ணி கேளுங்க, வேணும்னா நான் பண்ணட்டுமா அப்படின்னு கில்லர் ஹீரோயினுக்கு போனை போடுறான். தக்காளி கட்சியில ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகலங்க, நல்லாதான் இருக்கா. ஜாலிக்காகலாம் கில்லர் ஹீரோ கிட்ட விளாண்டு இருக்கான். அப்பாடா ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகலாம் தெரிஞ்சு போச்சா. ஹீரோயின் போன்ல லைன்ல இருக்கும் போதே நான் தாண்டா கொலைகாரன், 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பால ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்னு கில்லர் சொல்ல சொல்ல அங்க இருக்க ஹீரோயினுக்கு இத கேட்டு ஜர்க்கு தாங்கல. இங்க சீனை கட் பண்ணாங்க. கில்லரை ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி இவங்கிட்ட கேள்வி கேட்டா அட இருங்க என்ன அவசரம், ஆடியன்ஸ் வரட்டும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல விசாரணை ரூம்னா அங்க கண்ணாடி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதுக்கு பின்பக்கம் நின்று சில பேர் இந்த விசாரணையை பார்ப்பாங்கல்ல. அப்படி PA1 குட்டிமேட்டு சீஃப் மற்றும் பலரெல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி கிட்ட நெருங்கி வந்த கில்லர் உங்களுக்கு தெரியும்ல, உள்ள இருந்து பார்த்தா வெளியே நிக்கிற ஆள் யார் என்னெல்லாம் தெரியாது, வெறும் கண்ணாடி மட்டும் தான் தெரியும். ஆனாலும் ஓகே இப்ப என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல தயாருன்னு உட்கார்றான். 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கொன்னல்ல, என்ன காரணம், என்ன மோட்டிவ்காக கொன்ன. நாங்க சித்தி பையன்கிட்ட விசாரிக்கும் போது நகையை திருடலான்னு போனோம், எதிர்பாராத விதமா ஹீரோயின் அப்பா வந்துட்டதுனால அவரை கொல்ல வேண்டியதா போச்சுன்னா அது கரெக்டான்னு கேட்டா இவன் என்ன சொல்றான் பாருங்க. அதுவும் ஒரு காரணம் தான், ஆனா முக்கியமான காரணம் உங்க வீட்டுல ஜுவல் பாக்ஸ் வச்சிருந்தீங்கல்ல, அதை ஓபன் பண்ணா ஒரு மியூசிக் வரும்ல, அன்னைக்கு அந்த ஜுவல் பாக்ஸ் கீழே விழுந்து மியூசிக் வந்ததும் எனக்கு அந்த மியூசிக் பிடிக்கல, டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் தாங்காம தான் அப்பாவை கொண்டான்றான். அட கிறுக்கு சைக்கோ, மியூசிக் பிடிக்கல இல்லாமடா ஒரு ஆளை கொல்லுவ, இது என்னடா புது வியாதியா இருக்கு. சரி அவரை விடு, அவருக்கு அப்புறம் 6-7 பேரை கொண்டியே, அதுவும் மியூசிக்னால தானான்னு கேக்குறப்போ முதல் கொலை பண்ணதாங்க காரணம் வேணும். முதல் கொலை கொடுக்குற தைரியம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட கொலைகளை பண்ண தூண்டும். 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவனை எப்படி கொன்னனும் அதே மாதிரிதான் அடுத்து எல்லாரையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவங்க மண்டை ஓடு உடையிற அளவு அடிச்சேன். நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் சாகடிச்ச எல்லாருமே என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இருக்க ஒரு வியாதினால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்க கூட ஒன்னா இருக்க முடியல, எப்ப பாரு அவங்கள விட்டு பிரிஞ்சே இருக்கும். இப்படி இருக்கிறதுக்கு பதில் சாவறதே மேலன்னு புலம்பி தள்ளினாங்க. சரி அதான் அவங்க ஆசைனா நிறைவேற்றுவோன்னு சாகடிக்க போனா சாகுற அந்த செகண்ட் வேணாம்ப்பா என்ன உயிரோட விட்டுருப்பான்னு கெஞ்சுறாங்க. இது என்னங்க டிசைனு. நான் இவ்வளவு கொடூரமான கொலைகளை பண்ணது காரணம் என் மண்டையில ஓடிட்டு இருக்க அந்த சத்தம் தான். இந்நேரம் என் வியாதி என்ன நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சோ கச்சச்சான்னு கில்லர் முடிச்சதும் இறா உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டுறேன்னு ஹீரோ சொன்னா அது முடியாதே. இது வரைக்கும் நான் கொலை பண்ண பாடிஸ்ல ஏதாவது ஒரு பாடியாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லல்ல. கொலை பண்ண பாடிஸ் கிடைக்காம என் கன்ஃபெஷனை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சீக்கிரம் 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 இப்பதானே என்ன அரெஸ்ட் பண்ணீங்க, 48 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள எவிடன்ஸை கண்டுபிடிச்சு முடிஞ்சா என்ன உள்ள வைங்க பாப்போம் அப்படின்னு இவனாவே அரெஸ்ட் ஆகிட்டு இப்போ ஒரு கேமை வச்சு வெறு பேத்துறான். நல்லா வட்டா சட்டியில பொறுக்கி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருந்துகிட்டு அலப்பறைய குடுக்கறடா டே நீ அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் PA1 குட்டிமேட்டு சீஃப் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்னப்பா பண்றதுன்னு மீட்டிங்க போடுறப்போ பாடி இருந்தாதான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். பாடியை எங்க போய் தூக்கின்னு வருது, பாடிஸ் எல்லாம் இருக்கிறது ஹீரோட உலகத்திலேயே ஆச்சு. சரி பரவாயில்ல, கில்லர் தான் இங்க ஹீரோயினோட சித்தியை கொலை பண்ணா இல்லையா, அவங்க பாடி இங்க தானே இருக்கு, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாலும் ஆரம்பத்துல இருந்தேங்க, அதாவது சித்தியோட கொலை நடந்ததுல இருந்தே அதை சித்தி பையன் தான் பண்ணான்ற மாதிரி தானே கேஸ் போச்சு. அதுக்கான ஆதாரத்தையும் சித்தி பையனோட ஜிம் லாக்கர்ல கில்லர் வச்சிருந்தான். இனிமேல அந்த கேஸை புரட்டி போட்டு வேற மாதிரி
இன்வெஸ்டிகேட் பண்ணி 48 மணி நேரத்துல கில்லர் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்றது கஷ்டம். ரைட்டு, பாடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கில்லர் தான் பண்ண கொலையை பத்தி அவனாவே ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாலோ, அப்படி இல்லனா கில்லர் சொல்லி தானே சித்தி பையன் எல்லா விக்டிம்ஸையும் கடத்தினா. அப்ப கடத்தல் சம்பவத்தை பத்தி கில்லருக்கும் சித்தி பையனுக்கும் நடுவுல போன் கான்வர்சேஷனோ இல்ல டெக்ஸ்டோ ஏதோ ஒண்ணு போயிருக்கும்ல. அப்படி எந்த கருமாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வாங்கன்னு தனித்தனியா பிரிஞ்சு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த கேப்லங்க விசாரணை ரூம்ல தனியா உட்கார்ந்துருக்கான்ல கில்லர். அங்க இருக்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் உள்ள போறாங்க. கில்லர் அவங்க கிட்ட சகஜமா பேசுறான். நான் பண்ற கொலை எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? என் மண்டைக்குள்ள இருக்க நீதான் என்ன பைத்தியக்காரனா மாத்தின ஒன்னாலதான் நான் இவ்வளவு கொலைய பண்றேன் அப்படின்னு யார்கிட்டயோ ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் கில்லரோட பேக்ரவுண்ட் செக் எடுத்தா அவனுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவன் அம்மா அப்பா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பாவோட சொத்து மொத்தமும் இவனுக்கு வந்து போச்சு. இதெல்லாம் பேசிக்கிட்டே கில்லரோட வீட்டுக்கு போனவங்க சின்ன துரும்பா இருந்தாலும் பரவாயில்ல கிடைச்சா போதுன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் தேடும் போதுங்க கில்லரோட வீட்டுல இருந்து பாதி கிழிக்கப்பட்ட ஒரு போட்டோ கிடைக்குது. கிடைச்ச போட்டோல கில்லர் சின்ன பையனா இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நிக்கிறது யாருன்னு தெரியல. அந்த பகுதியை தான் கிழிச்சிட்டாங்களே. ஆனா போட்டோல இருக்க ஒரு நேம் போர்டை பார்க்கும்போது அது இந்த ஊர்ல எடுத்த போட்டோ இல்ல, வேற ஏதோ ஒரு லொகேஷன்ல எடுத்த போட்டோ. பட் கில்லரோட ரெக்கார்ட்லயோங்க அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்ல வளர்ந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி போட்டோல மட்டும் வேற ஊரா தெரியுது? அதை ஹீரோயின் யோசிச்சாலும் வெளியே சொல்ல. இப்படி எல்லா விதமும் ஆராய்ஞ்சு பார்த்தோங்க, கில்லரை லாக் பண்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்குன்னு அவனை போயிட்டு வாடா தம்பின்னு பாய் காட்டியா அனுப்ப முடியும்? என்ன மாச்சு பண்ணி அவனை உள்ள வச்சே ஆகணும்னு கடைசி அஸ்திரமா பிரம்மாஸ்திரத்தை ஹீரோ தூக்கிட்டாரு. அதாங்க மார்ச்சரியில இருக்குல்ல 2.0 பாடி. 2.0 கைவிரல் நகத்துக்கு அடியில கடிச்ச பிளட்ல இருக்க டிஎன்ஏவும் ஃபியூனரலுக்கு போன கில்லர் அங்க கொசுவத்தியை கொளுத்தும் போது அவன் வேர்வப்பட்டு அதுல இருந்து எடுத்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சா? அதை வச்சு கில்லரை புடிச்சு போட்டலான்னு ஹீரோயின் சொல்றாரு. ஜி நீங்க என்ன விளையாடுறீங்களா? அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா 2.0 இந்த உலகத்துல செத்துடான்னு கணக்காயிடும். அப்புறம் அவன் பேர்ல வாழ்ந்துட்டு இருக்க நீங்க அவன் செத்துடான்னு எல்லாரும் நினைச்சதுக்கு அப்புறம் எங்க போவீங்க? இந்த உலகத்துல இருக்க முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஜி அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் வேற என்னமா பண்ண சொல்ற? அவனை போயிட்டு வாடான்னு வழி அனுப்பி வைக்க சொல்றியா? அதுக்கு இது எவ்வளவோ தேவலான்னு ஹீரோ முடிவே எடுத்துட்டாரு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்ல. 2.0 பாடியை பார்க்க அங்க போனா ஒரு விவகாரமான ட்விஸ்டுங்க. மார்ச்சரியில 2.0 பாடி வைக்கப்பட்டிருந்த இடத்துல இப்ப இருக்கிறது 2.0 இல்ல, வேற யாரோ ஒரு ஆளோட பாடி. நேக்கா கில்லர் இந்த பாடிய வேற ஒரு பேர் சொல்லி எரிக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் சரண்டரே ஆயிருக்கான். ஹீரோயினால ஒன்னும் பண்ண முடியல, பாடியை எரிச்சாச்சு. நல்லா டைமண்ட் ஷேப் டைனோசரஸ் எலும்பு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. அப்புறம் என்ன, கில்லரை லாக் பண்ண வேண்டிய 48 மணி நேரம் டைம் ஓகேயா? ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். ரிலீஸ் பண்றப்பதான் ஒரு பூதாகரமான விஷயத்தை போட்டு உடைக்கிறான். எல்லாரும் அழகா என்னோட கேம்ல கலந்துகிட்டு என்ன ஜாலியா வச்சிருந்தீங்க, அதுக்கு பரிசா நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல. இப்ப சொல்றேன் கேளுங்க, நான் இது வரைக்கும் கொலை பண்ணது 7 பேரை இல்ல 8 பேரை. 3 நாளைக்கு முன்னாலதான் ஒரு ஆண்டியை கொலை பண்ணி போட்டேன். சீக்கிரம்பா அந்த பாடியும் காணா போறதுக்கு முன்னால குயிக்கா அதை கண்டுபிடிங்கன்னு ரொம்ப கூலா பேசிட்டு இங்க இருந்து வெளியே போறான். ஹீரோக்கெல்லாம் மனசே கேட்கல. ஸ்டேஷனுக்கே வந்து இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போறான்னா விடலாமா அவனை அப்படின்னு பின்னாலேயே போய் ஹீரோ அவன் சட்டை காலரை புடிச்சு இன்னும் எத்தனை கொலை பண்ணாடா அவன் மனசு ஆறும். ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் எல்லாரையும் கொண்டுட்ட, இன்னும் உனக்கு ரத்த வெறி அடங்கலையான்னதும் அவன் சம்பந்தமே இல்லாமங்க டேய் என்னடா உளர்ற, நான் யாரடா கொன்ன அப்படின்னு ஹீரோயினை கொன்ன விஷயம் எல்லாம் தெரியாத மாதிரியே பேசுறான். ஆனா இனிமேல் கொல்லுவேன். இந்த ஒரு மோதிரம் வச்சிருக்க பாத்தியா, உனக்கு நெருக்கமான ஒரு ஆளை கொல்லதான் இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சிருக்கேன், சீக்கிரம் ஒரு சாவு விழுண்டா அப்படின்னு தேதியை குறிச்சு கிளம்புறானா. அடுத்து ஹீரோவை தனியா கூப்பிட்ட சீஃப், என்னப்பா ஸ்டேஷனே வந்து 8 பேரை கொலை பண்ணிருக்கேன், 8வது ஆள 3 நாளைக்கு முன்னாலதான் கொன்னான்றான். இவனெல்லாம் வெளியவே விட்டு வைக்கிறது ரொம்ப டேஞ்சர்ப்பா. பாடியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவனை என்னமாச்சும் பண்ண முடியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாடியை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடி, இதான் நம்ம கடைசி வாய்ப்புன்னு சீஃப் சொல்லி முடிக்க ஹீரோக்கெல்லாம் ஒரே பக்கு. ஏன்னா கில்லர் ஹீரோவுக்கு நெருக்கமான ஆளை கொல்ல போறான்ட்டான்ல, எங்க அவன் ஹீரோயின் வந்துட போறான்னு ஹீரோயினை ஸ்டேஷனை விட்டே போவாதன்னு அங்கேயே இருக்க சொல்றாரு. நைட்டு சொல்லி மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோயினை காணோம். ஏமா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி நேத்தானமா பச்சு சொன்னேன், எங்கம்மா போன? கில்லரோட அடுத்த டார்கெட் நீயா இருக்க நிறைய சான்ஸ் இருக்குமா, இந்த நிலைமையில உனக்கு அவுட்டிங் அவசியம் தானா அப்படின்னு போன் பண்ணி கண்ணா அபினான்னு திட்டினா, நீ தான் அப்படி சொல்ற, ஆனா கில்லரோட டார்கெட் நானா இருப்பேன்னு எனக்கு தோணல. கில்லர் என்ன கொல்றதுக்கான வாய்ப்பு இதுக்கு முன்னால நிறைய அமைஞ்சுது. அவன் என்ன கொல்லுன்னா அப்பவே கொண்டு இருக்கலாம்ல. எப்படியோ கில்லரோட சின்ன வயசு லைஃப் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நான் அங்க போயிட்டு இருக்கேன், விசாரிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா சொல்றேன் அப்படின்னு கில்லரோட வீட்டுல கில்லரோட சின்ன வயசு போட்டோ ஒண்ணு ஹீரோயினை கிடைச்சதில்ல. போட்டோல என்ன லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள PA1 குட்டிமேட் ஹீரோ இவங்கெல்லாம் சேர்ந்து கில்லரால கடைசியா கொல்லப்பட்ட ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பாடி இன்னும் எங்கன்னு தெரியல, ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா அவங்க எங்க கடத்தப்பட்டாங்களோ அங்க நின்னு பேசிட்டு இருக்கப்போ கடத்தப்பட்டவங்களோட அக்காவே வராங்க. ஐயோ எதை வேணும்னா சமாளிச்சிடலாம், ஆனா
குடும்ப ஆளை பறி கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்றது இருக்கே, மன்னிச்சிருங்கன்ற வார்த்தையை தவிர வேற என்ன சொல்ல முடியும். மன்னிப்பு கேட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோயின்ட்ட போனா கில்லர் சின்ன வயசுல எந்த வீட்டுல வாழ்ந்தானோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டா. பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தவங்கள்ட்ட, பாட்டி இங்க பல வருஷத்துக்கு முன்னால ஒரு பையன் இருந்தான்ல, அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஊருக்கே தெரியுமேமா, அவன் பாட்டிக்கு ஹண்டிங்டன்ன்ற ஒரு வியாதியா, அது என்னமோ பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை வியாதியாமே. பாட்டி கிட்ட இருந்து அவங்க பொண்ணுக்கு, அவங்க பொண்ணுகிட்ட இருந்து இந்த பையனுக்குன்னு 3 பேருக்கும் வந்து போச்சான். கடைசி காலத்துலலாம் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பையன் சின்ன வயசா இருக்கும்போது இந்த வியாதியை சொல்லி கூட படிக்கிற பசங்க எல்லாம் வெறுப்பேத்திட்டாங்களாம். அந்த வயசுலயேமா வெறுப்பேத்தின பையனோட மண்டையை உடைச்சிட்டான். அப்புறம் பாட்டி இறந்துட்டாங்க. அம்மாவும் பையனும் வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்ப எங்க போனாங்க என்ன பண்றாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா கில்லரோட பேரை நீ ஒன்னு சொல்லி விசாரிக்கிறல்ல, இந்த பையனோட ஃபேமிலி நேம் அப்படி வராதே, அது வேற ஏதோ ஒரு நல்ல பேராச்சு அப்படின்னு பாட்டி என்னத்தையே சொல்ல. அடுத்து காருக்கு வந்த ஹீரோயின், கில்லருக்கு சின்ன வயசுல இருந்தே அவன் வியாதியை நினைச்சா கோவம் அப்படின்ற எண்ணத்தோட கில்லர் இது வரைக்கும் யாரெல்லாம் கடத்தி கொண்டானோ அந்த விக்டிம்ஸோட ப்ரொஃபைல்லாம் பாத்துக்கிட்டே 6வது விக்டிமோட பொண்ணுக்கு கால் பண்ணி இவளுக்கு தேவைப்படுற விஷயத்த விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல 8வது விக்டிம் காணா போன அன்னைக்கு கில்லரோட கார் கடைசியா அந்த கேமரால பதிவாச்சோ அதை பிடிச்சு அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல பாடியை மறைச்சு வச்சிருக்க மாதிரி இடம் ஏதாவது இருக்கான்னு PA1 குட்டிமேட்டும் தேட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஹீரோவுக்கு நிதர்சனமே புரியுது. எதர்ச்சியா ஹீரோ வெளியே திரும்பி பார்த்தா மழை ஜோன்னு வந்துட்டு இருக்கு. மணியை பார்த்தா 8:10. மழை வர டைம் நைட்டு 9:35க்கு. இங்க இருந்து பேரலல் வேர்ல்டுக்கு ட்ரெயின் டிராவல் ஆகும்ல, மழை வருது. ஒருவேளை இங்க இருக்க பாடிய கில்லர் ட்ரெயின்ல ஏத்தி எடுத்துட்டு போய் வேற உலகத்துல போட்டானா விட கூடாதுன்னு ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. அதே டைம் கில்லர் 8வது விக்டிமை எங்க வச்சு கொண்டானோ அந்த இடத்துக்கு மூஞ்சி தெரியாத அளவுக்கு கூடி போட்டுட்டு வரான். நல்லா வட்டப்பாறையில வரைஞ்ச வனக்கரடி உருவம் மாதிரி இருந்துகிட்டு முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் ஏண்டா முக்காடு நீதான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் மூஞ்ச மறைச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் வருதா. எப்படியோ கில்லர் கொலை பண்ண பாடிய சூட் கேஸ்ல பேக் பண்ணிட்டு அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிற மாதிரி பெட்ரோலை ஊத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சூட் கேஸோட ட்ரெயின் தான் ஏறான். அதே ட்ரெயின்ல ஹீரோவும் ஏறிட்டாரு. அப்படியே இங்க ஹீரோயின் வந்தா ஸ்டேஷனுக்கு போன ஹீரோயின் அங்க ஆள் யாரும் இல்லன்னதும் டைரியில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோவை ஹீரோ வச்சிருப்பாரு இல்ல, போன தடவையே ஹீரோயின் அதை பார்க்கலான்னு போய் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அந்த போட்டோவை பார்த்துட்டு போட்டோ கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கில்லரோட கார் கடைசியா எங்க லொகேட் ஆச்சோ அதுக்கு பக்கத்துல PA1 குட்டிமேட்டும் பாடி இருக்க இடத்த தேடிட்டு இருக்காங்கல்ல. கில்லரோட ரகசியத்தை கண்டுபிடிச்சு PA1 மட்டும் தனியா உள்ள வரான். கில்லர் தான் ஆல்ரெடி பெட்ரோலை ஊத்தி விட்டு போனானே. கரெக்டா PA1 உள்ள போறான். இடமே பத்திட்டு எரியுது. அங்க இருந்து வெளியே வர முடியாம இவன் திணறிட்டு இருக்காங்க. இங்க ட்ரெயின்ல ஹீரோ கில்லர் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு இல்ல, மக்கள் நடமாட்டம் இருக்க எல்லா பகுதியில பார்த்தும் கில்லரை காணோம். அங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. மக்கள் நடமாட்டம் இல்லாத தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு இடம் இருக்கு. ஒருவேளை கில்லர் அங்க போயிருந்தா அதை கணக்கு பண்ணி அந்த வழிக்குள்ள போய் ஹீரோ கில்லரை பார்த்துட்டாருங்க. இதே மாதிரி ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயினும் பேரலல் வேர்ல்ட்ல அங்க இருந்த ஹீரோவும் சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்துட்டா. ஓ இதைத்தான் இருந்தாலும் நம்ம கிட்ட சூசகமா சொன்னானா, என்னோட தங்கச்சியா அம்மாவா அக்காவா காதலியா இருந்த பொண்ணு இறந்துட்டா, அவளை நான் இந்த உலகத்துல பார்த்துட்டேன், அவளுக்காகவே இங்க இருக்க போறேன்னு வெண்ண அம்மாவன் நம்மளதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகுதா. அவரது என்னங்க அதிர்ச்சி, ட்ரெயின்ல ஹீரோவும் நம்மளும் வேற லெவல்ல அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு ஒரு ட்விஸ்டா குத்தாங்க பாருங்க. ஹீரோ ஹூடி போட்ட கில்லரை பார்த்தாருல்ல, அந்த கில்லர் ஹீரோவை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறான். இவ்வளவு நேரமா நம்ம யார கில்லர்னு நினைச்சோமோ அவனாதான் அது இருக்குன்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃபுங்க அது. ஏமா உனக்கேமா இந்த வேலை, நீ என்னமா பண்றீங்க அப்படின்னு ஹீரோ பேச முடியாம கண்ணீர் விட்டுட்டு இருக்க. சீஃப் கபார்னு ஹீரோவை ஷூட் பண்ணிடுது. அதோட எபிசோட முடியுதுங்க. அச்சோ இது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கே, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தே ஆகணும்ல. வாங்க 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 எங்கேயும் சுத்தாம ஸ்ட்ரைட்டா 11வது எபிசோடுக்குள்ள போயிடுவோம். எபிசோட ஆரம்பிச்சதுமே சீஃப் இது வரைக்கும் என்ன திருவிளையாடலாம் காட்டுச்சோ அந்த திருவிளையாடல் தாங்க அரங்கேறுது. கில்லர்ன்ற ஒரு உருவத்தை முதல் முறையா சீரியஸ்ல காட்டினது நம்ம பார்த்தது எங்க, 6வது விக்டிமோட பாடி எடுத்துட்டு போறதுக்கு சூட் கேஸ் ஒரு இடத்துல ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல இருந்துச்சா, அங்கதானே இந்த ட்ரக் டீலிங் பண்ற புரோக்கர் சூட் கேஸ்ல இருக்க பாடியை பார்த்தா. பேக் அங்க எடுத்துட்டு வந்து வச்சதே சீஃப் தான். புரோக்கர் அந்த பாடியை பாக்குறத ஒளிஞ்சிருந்து சீஃபும் பாத்துருச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் எங்க இந்த உண்மை வெளியே போயிட போகுதுன்னு புரோக்கரோட வீட்டுக்கே போய் சீஃப் அவனை கொன்னு போட்டிருக்கு. 2வது 6வது விக்டிமோட பாடியை ஹீரோ உலகத்துல போடுறப்போ அங்க இருந்த ஹீரோயின் அதை பாத்துட்டால, சீஃப் தாங்க ஹீரோயினையும் கொன்னு இருக்கு. அதனாலதான் இந்த உலகத்துல ஹீரோயின் வேற டீம்ல இருந்து ஹீரோவோட டீம்ல வந்து சேர்ந்ததும் அட இது நம்ம அங்க கொன்ன பொண்ணாச்சு அப்படின்னு சீஃபுக்கு ஒரு நிமிஷம் கிறுகிறுன்னு ஆயிருக்கு. நடுவுல பேரலல் வேர்ல்டுக்கு டிராவல் ஆகிற ட்ரெயின் ஒர்க்கிங்ல இல்லாம குடவுன்ல இருந்துச்சா. ஹீரோ கூட அந்த ட்ரெயினுக்கு வெளியே நின்று ட்ரெயினை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது கூடி போட்டால் உள்ள இருந்து பார்த்தாங்கல்ல, அதுவும் சீஃப் தான். சீஃபுக்குமே ஹண்டிங்டன் வியாதி இருக்கு. ட்ரெயின்ல நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலை
காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்தவ ட்ரெயின்ல ஹீரோ மிஸ் பண்ண அந்த கேஸ் ஃபைல் சம்பந்தப்பட்ட டைரி எல்லாம் பார்த்துட்டு ஓஹோ இவன் அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தவனா அப்படின்னு ட்ரெயின்ல இருந்தே ஹீரோவுக்கு போனை போட்டுங்க. நீ பார்டரை விட்டு பார்டர் தாண்டி வந்ததே தப்பு, இனிமேல் என்ன பிடிக்கணும்னு ட்ரை பண்ண உனக்கு நெருக்கமான ஆள் காணா போயிடுவாங்கன்னு மிரட்டல விட்டுருக்கு. இது இல்லாம இப்ப கடைசியா பாடி எடுத்துட்டு வந்து அந்த இடத்தையும் சீஃப் கொளுத்தி விட்டுருச்சா. PA1 அங்க போய் வெளியே வர முடியாம துடியா துடிச்சிட்டு இருக்கானா. கடைசியா ட்ரெயினுக்குள்ள ஹீரோவும் சீஃபும் நேருதல்ல பாத்துக்கிட்டதும் நீங்களாங்க இதெல்லாம் பண்ணீங்க ஏங்க என்ன காரணம்னு ஹீரோ கேட்க வேற வழி இல்லப்பா, சில டைம் நம்ம தப்பான வழியில தான் போறோம்னு தெரிஞ்சாலும் அதுல தான் போய் ஆகணும், அது என் நிலைமை, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சீஃப் சொல்லும் போதே மணி 9:35. சோ ட்ரெயின் ஹீரோவோட உலகத்துல இந்நேரம் டிராவல் ஆயிட்டு இருக்கும்ல. அந்நேரம் பார்த்து சீஃப் ஹீரோவை ஷூட் பண்ண ஹீரோ ட்ரெயின்ல இருந்து கீழே விட்டாரு. அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நெருப்புல மாட்டிக்கிட்டதுல PA1ஓட காலு கண்டம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனை பார்க்க ஹீரோயின் வர பின்னாலேயேங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அமுக்குனி மாதிரி சீஃபும் வந்து சேருது. சீஃப் அந்த இடத்தையே கொளுத்தி விட்டதுனால எவிடன்ஸா எதுவும் தெரியல. ஹாஸ்பிட்டல்ல இப்படி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வீட்டுல கில்லர். எப்பதான் நான் எதிர்பார்க்கிற பதில நீ சொல்ல போற, எப்பதான் நான் எதிர்பார்க்கிற பாதையை நீ தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு யாருக்கிட்டயோ கேக்குற மாதிரி இவனுக்குள்ள இவனே கேட்டுக்கிட்டு இவன் ஸ்டேஷன்ல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம யாரோ இவனை உள்ள வந்து பார்த்தாங்கல்ல, அதுவுமே சீஃப் தான். சீஃபுக்கும் கில்லருக்கும் பழைய பந்தம் என்னமோன்னு இருக்கு போலங்க. சொல்ல போனா சீஃப் மேல இருக்க கோவத்துலதான் கில்லர் இவ்வளவு கொலைகளையே பண்றான். அன்னைக்கு கூட சீஃப் ஸ்டேஷன்ல இவனை வந்து பார்த்ததும் ஒன்னாலதான் நான் பைத்தியக்காரனா மாதிரி இவ்வளவு கொலை பண்ணிட்டு இருக்கேன், எப்பதான் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த முடிவை எடுக்க போற, உனக்கு புரியலையா, அந்த முடிவை எப்ப எடுப்பேன் தான் நானும் கொலை மேல கொலையா பண்றேன், மாற மாற்றிய நீ அப்படின்னு கேட்டிருக்கான். பதிலுக்கு சீஃப் நீ என்ன வேணா பண்ணுப்பா, நீ என்ன பண்ணாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, நான் அந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இவ்வளவு நடந்திருக்கு, ஹீரோவை காணோம். சோ எங்கடா அந்த ஆளு அப்படின்னு ஹீரோயின் குட்டிமேட்டை கேட்கும் போது அதான் மேடம் எனக்கும் தெரியல, ஆனா ஹீரோவோட காரை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா தகவல் வந்துச்சு, வேணும்னா வாங்கல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சீஃபுக்கு முன்னாலேயே 2 பேரும் பேசிட்டு கிளம்ப வேற உலகத்துக்கு அனுப்பி விட்டவன திரும்ப சீஃப் இந்த உலகத்துக்கு வர விட்டுருமா. உடனே இதுக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் கால் பண்ணீங்க, எந்த ட்ரெயின் இங்க இருந்து பேரலல் வேர்ல்டுக்கு போதோ அந்த ட்ரெயின் ரன்னே ஆகாத மாதிரி ஒரு ஆர்டிகலை போட சொல்றா. சரி ஹீரோ குண்டடி வாங்கி விழுந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கும் போதே ஹீரோவை காட்டினா கொற்ற மழையில ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டடி வாங்கி ஹீரோ மயக்கமா படுத்திருக்காரு. அடுத்த சீன்லயே ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஃபாரன்சிக் டாக்டர் உழுந்தடிச்சுட்டு ஹீரோ கிட்ட ஓடி வருது. டேய் எடை போடாத எருமசாணி, என்னடா உன் பிரச்சனை, ஏன்டா எப்ப பாரு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே மட்டையை கிடக்குற, போன வாட்டி தலையில அடி, இந்த வாட்டி குண்டடி, எப்படி எந்நேரமும் உன்னை நினைச்சு நாங்க பதறிக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்னு கொதிக்கிறா. ஆனா ஹீரோவோட எண்ணம் முழுக்க இங்க இருக்க சீஃபை பார்த்து பேசணும்னு மட்டும்தாங்க இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடகடன் கிளம்பி ஸ்டேஷன் வர அங்க A1 A2ன்னு 2 பேர் இருப்பானுங்கல்ல. நான் ஆரம்பத்திலேயே இதை உங்கள்ட்ட சொல்லிருப்பேனான்னு தெரியலங்க. A1னால நார்மலா நடக்க முடியாது, காலில் அடிபட்டுருச்சு. சோ ஒரு காலை தாங்கி தான் நடப்பான். ஸ்டேஷன் வந்து ஹீரோ இவனுங்கள்ட்ட கூட பேசலையே, ஸ்ட்ரைட்டா சீஃபோட ரூமுக்கு போனா அங்க சீஃபே இல்ல. அதாவது அவங்க வேலையை விட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால நின்ட்டாங்களாம். வேற ஒருத்தர் சீஃபா இருக்காரு. 12 வருஷமா அந்த சீஃப் நம்மள எப்படி ஏமாத்திருக்கு, எப்படியாவது சீஃபா பார்த்தாகணும்னு ஹீரோ சீஃபோட வீட்டுக்கெல்லாம் கூட போறாரு. அங்கேயும் சீஃபா காணோம். வெளியானா ஜோனு மழை பெய்யுது. இங்க பார்க்க முடியலன்னா என்ன, மழை பெஞ்சா ட்ரெயின் வரும், ட்ரெயின்ல ஏறினா மறுபடியும் அந்த உலகத்துக்கு போலாம். அங்க போய் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க கூடாது. இந்த வன்டன்னு ஸ்டேஷன் போன ஹீரோங்க 9:25 இருந்து 9:45 வரைக்கும் நிக்கிறாரு. ட்ரெயின் வந்தா பாடு இல்ல. இதே மாதிரி பேரலல் வேர்ல்ட்ல இருக்க ஹீரோயினுக்கும் ஹீரோவை காணோம்னு ஒரே சோகம். ஹீரோ இந்த உலகத்துல இருந்திருந்தா கண்டிப்பா ஸ்டேஷன் வந்திருப்பான். வராம இருக்கான்னா அவன் உலகத்துக்கு போயிருப்பானோ. ஹீரோ தான் மழை மேட்ரு, ட்ரெயின் மேட்ரு, டைம் மேட்ரு முத கொண்டு ஹீரோயின் சொல்லியிருக்காரு. ஹீரோயினுமே 9:35 ட்ரெயின்ல ஏறி வேற உலகத்துக்கு போக முடியுமான்னு ட்ரை பண்றா, முடியல. ஏன்னா ஹீரோயின் டிராவல் பண்ற ட்ரெயினோட நம்பர் வேற. 8210 ட்ரெயின் தானே பேரலல் வேர்ல்டுக்கு டிராவல் ஆகும். இந்த ட்ரெயினோட நம்பர் 8311. ஆக ட்ரெயின் பேரலல் வேர்ல்டுக்கு டிராவல் ஆகலன்னதும் ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட போன ஹீரோயின், ஏங்க இந்த 8210 ட்ரெயினுக்கு என்னங்க ஆச்சு, எங்க போச்சுன்னு விசாரிச்சா சீஃப் நேத்து வேலை பார்த்து அந்த ட்ரெயினை க்ளோஸ் பண்றதுக்கான ஆர்டிகல் இன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சா. ஆக்சுவலா அந்த ட்ரெயினை எப்பவோ குடோன்ல தான் நிறுத்திருக்கணும், அதுக்கான கட்டம் முடிஞ்சு போச்சு. சரி இருக்க வரைக்கும் ஓட்டுவோமேனு ஓட்டினாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்ததும் அதை நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஆனாலும் திரும்ப நாளைக்கு ஒரு நாள் டிராவல் ஆக வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதும் அப்படியே ஹீரோவோட உலகத்துக்கு வந்தாங்க. இக்கட்டான நிலைமையிலாம் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றது ஃபாரன்சிக் டாக்டர் தானே. ஹீரோ சீஃபோட பேக்ரவுண்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. அதை செக் பண்ணாங்க. சீஃபுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிய வருது. கூடவே ஃபாரன்சிக் டாக்டர் சீஃப் இப்ப எங்க இருக்காங்களோ அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. பல வருஷத்துக்கு முன்னால சீஃபும் அவங்க ஃபேமிலியும் எங்க வாழ்ந்தாங்க
இறந்தாங்களோ அந்த பாரம்பரிய வீட்டுல தான் இப்ப இருக்காங்க. ஆனா பாருங்க, வேற உலகத்துல கில்லர் இன்னமும் நல்லா இருந்து எவ்வளவு கொலைகளை பண்றான். இந்த உலகத்திலயோ கில்லர் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்துச்சு. இனிமேல் நம்ம பையனும் உயிரோட இருக்க வேணாம், நம்மளும் உயிரோட இருக்க வேணாம், தற்கொலை பண்ணி போன்னு கேஸ் பைப்பை திறந்து விட்டு பையனுக்கு மேலேயே படுத்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ என்ட்ரிய போடுறாரா. கேஸ் பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவு ஜன்னல்லாம் திறந்து விட்டு, அது எப்படி நீ அவ்வளவு சீக்கிரம் செத்துருவ, எழுந்துரு, நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சீஃபை காப்பாத்திட்டாருங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, எப்பையில இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுது, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஹீரோ காட்டு கத்து கத்துறாரு. இதை நான் என்னன்னுப்பா சொல்றது, எங்க அம்மா சாகும்போதுதான் அவங்களுக்கு அன்டின்டன்ன்ற ஒரு வியாதி இருக்கு, அது வாழையடி வாழையா தொடரும்னு எனக்கு தெரிஞ்சது. எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு, என்கிட்ட இருந்து என் பையனுக்குன்னு வியாதி வந்து போச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பையனை வளர்க்க தைரியம் இல்லப்பா. சோ என் பையனை வேற ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் 12 வருஷம் கழிச்சு ஹீரோயின் அப்பாவை என் பையன் கொண்டு இருக்கான். கிரைம் சீனுக்கு போனப்போ எனக்கு கூட ஸ்டார்டிங்ல என் பையன் தான் அதை பண்ணான்னு தெரியல. ஆனா கிரைம் சீனுக்கு வந்த ஹீரோவோட அப்பா மாத்திர டப்பா ஒண்ணு டேபிள் கடியில தள்ளி விட்டு போனாருல்ல, திரும்ப அதை கில்லரே வந்தெல்லாம் எடுக்கலங்க. கிரைம் சீன் ஆராய்ஞ்ச சீஃப் தான் அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டு, இது நம்ம யூஸ் பண்ற மாத்திரை, அட பாவமே, அப்ப நம்ம பையன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கானா அப்படின்னு சந்தேகப்பட்டு கில்லர்ட்ட கேட்டா, ஆமா நான் தான் கொலை பண்ணேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க பையன் ஒரு கொலைகாரன் ஆயிட்டானேன்னு வருத்தமா இருக்கா, இல்ல ஒரு டிடெக்டிவோட பையன் கொலைகாரன்னு வெளியே தெரிஞ்சுட்டா கௌரவம் போயிடுமேன்னு கவலையா இருக்கா? நானும் பாக்குறேன், நீங்க போலீஸாவே இருக்க போறீங்களா இல்ல லைஃப்ல ஒரு வாட்டியாச்சு அம்மாவா இருக்க போறீங்களான்னு அப்படின்னு மாத்திரை டப்பா வாங்கிட்டு அவன் போயிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ அப்பா பாக்கெட்ல இருந்த மர்டர் வெப்பனான செயினை பார்த்துட்டு சீஃப் கிட்ட வந்தவரு, என் அப்பா தான் மேடம் கொலை பண்ணது, இதை நான் நாளைக்கு போலீஸ்ட போய் சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ சீஃப் விடவே இல்ல. ஏன்னா ஹீரோ அதை சொல்ல போய் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல சீஃபோட பையன் மாட்டிக்கிட்டானா. சோ சீஃப் அந்த டைம் ஹீரோவுக்கு நல்லது பண்றதா நடிச்சு அது பையனை காப்பாத்துறதுக்காக 12 வருஷமா ஹீரோவை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் கூட உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், அவனை திருத்தணும்னு உங்களுக்கு தோணல அப்படின்னு இப்ப ஹீரோ கேட்டதும் தோணுச்சுப்பா, ஆனா அதுக்குள்ளதான் நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு, நான் என்ன பண்றதுன்னு சீஃப் கதற. இது என்ன மேட்டர் தெரியுங்களா? ஹீரோயின் அப்பாவோட கொலை நடந்த கொஞ்ச நாள்ல சித்தி பையன் காரை ஓட்டிட்டு போய் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு மூளை பாதிக்கப்பட்டு குழந்தை மாதிரி மாறிட்டான்ல, அதே கார்ல கில்லர் வந்திருப்பான். இவனுக்கு 2 பேரும் காரை ஓட்டிட்டு வரப்போ சித்தி பையனுக்கு ஒரே பயம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொலை பண்ணிட்டோம், அதை மறைக்கிறது நல்லா இல்லடா, நான் நாளைக்கே போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடலான் இருக்கேன் அப்படின்னு இவன் வெறுப்பேத்த. அது முடிஞ்சே 3 நாள் ஆகுது, இன்னும் என்ன உனக்கு அதை பத்தின நினப்பு, நீ போலீஸ்ட போயிடுவியா, என்ன மீறி போயிடுவியா அப்படின்னு கில்லர் விளையாட்டுத்தனமா தாங்க காரை ஓட்ட விடாம ஸ்டியரிங்க அப்படியும் இப்படியும் திருப்பி இருக்கான். இவனுங்க நேரம் கார் போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல குத்தி இவன் குழந்தை மாதிரி ஆயிட்டான். கில்லரோ இதோ இப்ப படுத்திருக்கான் பாருங்க, அந்த மாதிரி பல வருஷமா படுத்த படுக்கை ஆயிட்டான். எது வேணும்னா நடந்துருக்கட்டுங்க, உங்க பையனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, இதுக்கு தண்டனை அனுபவிக்காம அவ்வளவு சீக்கிரம் நீங்க செத்துருவீங்க, உயிரோட இருங்க, உங்க பையனை இந்த நிலைமையிலேயே பாருங்க, அதுதான் நீங்க பண்ண தப்புக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நைட் ஆனதும் ஒரே நேரத்துல பேரலல் வேர்ல்ட்ல இருக்க ஹீரோயினும் இந்த உலகத்துல இருக்க ஹீரோவும் அவங்க உலகத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க. உலகம் வேற வேறையா இருந்தாலுங்க 2 பேருக்குமே இவங்க தேடுறால் பக்கத்திலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். காதல் எவ்வளவு டீப் ஆனது பாத்தீங்களா? இது முடிய டைரக்டா கில்லர்ட்டியே ஹீரோயின் போறா. அதான் விசாரிச்சு எம்எல்ஏ எந்த தப்பு இல்லைன்னு வெளியே அனுப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன இந்த பக்கம் எதுக்காக வந்தேன்னு கில்லர் கேட்கும் போது ஹீரோ என்கிட்ட சொன்னான், கடைசியா அவனுக்கு நெருக்கமான ஆள் யாரையோ நீ கொல்ல போறன்னு. நிச்சயமா அது நான் இல்ல, எனக்கு தெரியும்டா உன்னோட கடைசி டார்கெட் யாருன்னு, உன் அம்மா தானே. குடும்பத்துக்கே சொந்தமான ஹண்டிங்டன் வியாதி உனக்கு வந்ததும் எங்க உன்னை பாத்துக்க முடியாம போயிடுமோன்ற பயத்துல உன் அம்மா உன்னை தத்து கொடுத்துட்டாங்க. சின்ன வயசா இருந்த உனக்கு கோவம், நம்மளும் பாட்டி மாதிரி ஆயிடுவோமோன்ற பயத்துலதான் அம்மா நம்மள விட்டாங்களோ, அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா வெறியா மாறி உன் அம்மா மேல இருக்க கோவத்துல தானே அடுத்து வாங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த பேஷண்ட்ல யாரெல்லாம் குடும்பத்தோட ஒன்னா இல்லையோ அவங்க ரூபத்துல நீ உன் அம்மாவை பார்த்து உன் அம்மாவை கொல்றதா நினைச்சுதான் அவங்க எல்லாரையும் சூஸ் பண்ணி கடத்தி நீ கொன்னு இருக்க. அப்படி பார்த்தா இப்போ உன்னோட கடைசி டார்கெட் உன் அம்மாவா தானே இருக்கணும். இவ்வளவு நாள் நீ யாருன்னு தெரியாம இருந்துச்சு, மாட்டிக்காம கொலை மேல கொலையா பண்ணிட்ட, இப்ப விட மாட்டேன்டா, எப்படியாவது உன்னை தத்துருவன்னு ஹீரோயின் கெத்தா சொல்றா. அதையும் பாப்போமே, ஃபர்ஸ்ட் என் அம்மா யாரு நீ கண்டுபிடிக்கிறியா இல்ல ஃபர்ஸ்ட் என் அம்மாவை நான் கொல்றேனா, 2 பேர்ல யாரு முதல்ல வரான்னு போட்டு பாத்துருவோம் அப்படின்னு கில்லருமே சேலஞ்ச போட்டு தாங்க ஹீரோயினை அனுப்புறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நல்லா இன்ஃப்ளூயன்சர் ப்ரோமோட் பண்ண ஈமுக்கோழி மாதிரி இருக்கான்ல கில்லர். இவன் எந்த கொலை பண்ணாலும் கொலை நடக்கிறப்போ விக்டிம்ஸ் உயிருக்கு போராடி துடிக்கிறது, இவன் பேசுறது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டையும் சீஃபுக்கு அனுப்புவான் போலங்க. அதே மாதிரி கடைசியா பண்ண கொலையோட ரெக்கார்டை இப்ப சீஃபுக்கு அனுப்பி விட அதை கேட்ட சீஃப் கில்லருக்கு போனே பண்ணிட்டாங்க. டேய் அப்பா, பொண்ணை பெத்தது ஒரு குத்தமாடா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னதான்டா வேணும் உனக்குன்னு சீஃப் புலம்ப. ரெக்கார்டை கேட்டியா, அடுத்து இந்த ரெக்கார்டை யாருக்கெல்லாம் அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஹீரோயினுக்கு வேணும்னு அனுப்பிவிடவா, அவ ஆல்ரெடி நீ யாருன்னு
கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இறங்கிட்டா. கூடிய சீக்கிரம் நான் நெருங்கிடுவான்னு நினைக்கிறேன். இனிமேலும் நான் எதுவும் பண்ணக்கூடாது, என்ன தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன்னா நம்ம பழைய வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு கில்லர் சீஃபை இவங்களோட பழைய வீட்டுக்கு வர சொல்றான். ஹீரோயினும் தெளிவுதாங்க. போகும்போதே கில்லரை கண்காணிக்கிறதுக்கு குட்டிமேட்ட அங்கதான் நிக்க வச்சுட்டு போயிருக்கா. ஆனா அதை பார்த்து உசாரான கில்லர் போற போக்குல சூன்னு சொல்லிட்டு போற மாதிரி குட்டிமேட்டை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவன் காரை எடுத்துட்டு கிளம்புறான். இங்க ஹீரோயின் ஸ்டேஷன் வரும்போது சீஃபும் அவங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே நேரங்க ஏதோ ஒரு ஆத்துக்குள்ள இருந்து பல வருஷத்துக்கு முன்னால தள்ளி விட்ட காரா இருக்கும் போல. போலீஸ் டீம் எல்லாம் அந்த காரை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. உள்ள ஒரு எலும்பு கூடு இருக்கு. யாரோடது என்னெல்லாம் தெரியல. பட் காருக்குள்ள ஒரு ஹையர் அபிஷியலோட போலீஸ் யூனிஃபார்மோட பேட்ச் கிடைக்குது. யாரோட பாடின்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஸ்டேஷன் போனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 எபிசோடுக்கு முன்னால 2.0 இந்த நாட்டுல யாருக்கெல்லாம் ஹண்டிங்டன் டிசீஸ் இருக்கோ அவங்க எல்லாரோட லிஸ்டும் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பான். அவன் இப்போ இல்ல. லிஸ்ட்டை கொடுக்க வந்த லேபாலு அவன் இல்லைன்னதும் ஹீரோயின் அதை கொடுத்துட்டு போறாரு. லிஸ்ட்டை செக் பண்றப்போ அதுல சீஃபோட பேர் இருக்கா. போன எபிசோட்ல ஹீரோயின் கில்லர் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்க பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட என்கொயரி பண்ணப்போ இந்த பையனோட பேரு நீ சொல்ற பேரு இல்லையம்மா, அவன் ஃபேமிலி நேம் வேறன்னு பாட்டி அப்ப என்ன பேர் சொன்னாங்களோ ஃபேமிலி நேம்ன்றது அப்பா கிட்ட இருந்து வரும். அதுதானே அம்மா பையனு எல்லாருக்கும் இருக்கும். சோ சீஃபோட ஃபேமிலி நேம் சின்ன வயசான கில்லருக்கும் இருந்ததும் ஆஹா அப்ப சீஃப் தான் கில்லரோட அம்மாவா, அத ஹீரோயின் புடிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கம் கில்லர் சொன்னதை கேட்டு சீஃப் கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல. போற வழியில பல வருஷத்துக்கு முன்னால கில்லர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இவங்க ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு விட மாட்டேன்பா, என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தாம விடவே மாட்டேன் அப்படின்ற வைராக்கியத்தோடய இந்த அம்மா போதுங்க. சீஃப் கில்லர் சொன்ன வீட்டுக்குள்ள நுழைய கில்லரோட காரும் சரி சீஃபோட காரும் சரி அவங்க பழைய வீட்டுக்கு போற பாதையில தான் போயிருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வந்ததும் அவளும் இங்க வரா. இன்னொரு பக்கம் வேற உலகத்துல இருக்க ஹீரோ மணி 9:25 இன்னைக்காவது 9:35 ஆனா ட்ரெயின் வந்துடாதா நம்ம அந்த உலகத்துக்கு போயிட மாட்டோமான்ற ஏக்கத்துல அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வராரு. பேரலல் வேர்ல்ட்ல சீஃபும் கில்லரும் இருக்க வீட்டுக்கு ஹீரோயின் போனால அங்க இன்னும் தடால் புடால் ஆச்சோங்க. சீஃப் ஹீரோயினை பார்த்து துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்க ஹீரோவுக்கோ ஹீரோயின் போக போறான்னு நினைச்சா இல்ல என்ன எழவோ மண்டையில சுத்தி எடுத்து அடிச்ச மாதிரி பயங்கரமான வலி. அந்த வலியில ஹீரோ துடிச்சிட்டு இருக்கும் போதே எபிசோட முடியுதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வரைக்கும் இருக்க எல்லா கேள்விக்கும் அடுத்து வரப்போற ஒத்த எபிசோட்ல பதில் கிடைக்க போகுது. வாங்க அப்படியே 12வது எபிசோட் ஃபைனல் எபிசோடுக்குள்ள போயிடுவோமா. மணி 9:25 பேரலல் வேர்ல்டுக்கு போயிடணுன்ற அவளோட ஹீரோ அவர் உலகத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. மிஸ்மரைஸ் ஆன மேட்டர் என்னன்னாங்க, இனிமேல் வரவே வராதுன்னு நினைச்ச 8210ன்ற ட்ரெயின் அன்னைக்கு நைட்டு வேற உலகத்துல இருந்து டிராவல் ஆகி ஹீரோ உலகத்துல வந்து நிக்குது. அத காரிட்டு கில்லர் வீட்டுக்கு போனா சீஃப் வீட்டுக்குள்ள நுழையும் போதே கில்லர் சின்ன வயசா இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணானோ அதை யோசிச்சுக்கிட்டே கில்லருக்கு முன்னால போய் உட்காந்ததும் என்னப்பா வேணும் உனக்கு, அதான் வந்துட்டேன்ல இப்ப சொல்லுன்னு கில்லர்ட்ட கேட்க கில்லர் கொலை பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோவை சீஃபுக்கு முன்னால போட்டு காட்டிட்டு நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக தான் என்ன பெத்தீங்கன்னு கில்லர் கேக்குறான். நான் உன் அம்மான்னு சீஃப் சொல்லுது. சரி அப்ப எதுக்காக பாதிலேயே விட்டு போனீங்க அதை கேட்டா அதுக்கும் நான் உன் அம்மா அம்மான்னு அதே பதில சீஃப் சொல்ல, இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என் அம்மா மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்களா? நான் எல்லா கொலை பண்ணும் போதும் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கான காரணம் என்ன? 12 வருஷத்துக்கு முன்னால உங்கள்ட்ட கேட்டேன் பாருங்க. ஆமா நான் கொலை பண்ணிட்டேன் தான். உங்க பையன் கொலை பண்ணிட்டான்னு வருத்தமா இருக்கா இல்ல ஒரு போலீஸோட பையன் கொலை பண்ணிட்டான்னு வெளியே தெரிஞ்சா உங்க கௌரவம் குறைஞ்சிருமோன்னு கவலையா இருக்கான்னு? இத்தனை கொலை பண்ற நீ ஒரு அம்மாவா நீங்க என்ன பண்ணும்? பொட்டனில 4 அடி ஆச்சு என்ன தடுத்திருக்கணுமா இல்லையா? ஒரு தடவை கூட பண்ணல. ப்ளீஸ் 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 என்ன காப்பாத்ததான் நீங்க அதெல்லாம் மறைச்சன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க கௌரவம் உங்க மரியாதையை காப்பாத்திக்க தான் என்ன காப்பாத்துற மாதிரி நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. நானும் இப்ப கொலை பண்ணும்போது தடுப்பீங்க அப்ப கொலை பண்ணும்போது தடுப்பீங்கன்னு பார்த்து பார்த்து எவ்வளவு கொலை தான் பண்றது. இப்ப வரைக்கும் என்ன தடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல அப்படின்னு கில்லர் பேசிட்டு இருக்கும் போதே போன எபிசோட் முடியறதுக்கு முன்னால இவன் குட்டி மேட்ட அடிச்சு போட்டான்ல, அடிச்சு கார்ல ஏத்திக்கிட்டு இந்த வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டான் போலங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு வீட்டை விட்டு வெளியே வரான். சவுண்ட் கேட்டதும் கையில ராடோட வெளியே வந்த கில்லர் சீஃப் பார்த்துட்டு இருக்கும் போதே குட்டி மேட்ட போட்டு பொழகுறான். உன் கண்ணு முன்னாலேயே உன் கூட வேலை செய்யற போலீஸ்காரன் அடிக்கிறனே இப்ப கூட வா என்ன தடுக்கணும்னு உனக்கு தோணல? இவனை அடிச்சு சாவடிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பல்ல அப்படின்னு கில்லர் கேட்கும் போது நிறுத்துடா அப்படின்னு நாட்டாம ஸ்டைல்ல சீஃப் பேசினாலும் கில்லரை தான் தடுக்க போகுதுன்னு நினைச்சா எங்க பையன் மேல பாவகிற படிய கூடாது, அது நம்ம மேல படிஞ்சா பரவாயில்லன்னு அவங்கிட்ட இருக்க தடிய வாங்கி இது குட்டி மேடா நாரா கிழிக்குதுங்க. குட் மதர் குட் சன் குட் காம்பினேஷன் விளங்குண்டா அப்படின்னு நம்ம வெறியாயிட்டு இருக்கும் போது அதுக்கும் மேல வெறியான கில்லர் சீஃபை தூக்கி ஓரமா வச்சு கழுத்தை நடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அங்க வந்து ஹீரோயினுங்க கில்லரை ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிட்டா. அவளுக்கு தெரியாதுல்ல கில்லர் பண்ற கொலையெல்லாம் மறைக்கிறது சீஃப் தான். பாவம் கில்லர் சீஃபை கொன்னுட போறான்னு பாவப்பட்டு ஹீரோயின் வந்தா சீஃப் ஹீரோயினை பார்த்தே துப்பாக்கி நிட்டுது. என்னங்க பண்றீங்க? மூளை இருக்கா இல்ல மூக்கு வழியா ஒழுகி ஊத்திடுச்சா? அவன் கொலைகாரங்க. உங்க பையனாவே இருந்தாலும் உங்களை கொல்ல நினைக்கிறவன். இப்ப கூட அதான பண்ணான். அவனை காப்பாத்தவா என்ன பார்த்து துப்பாக்கி நிட்டுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க பக்கத்துல இருந்த கில்லரும் நானும் அதே தாமா கேக்குறேன், ஏமா என்ன காப்பாத்த இவ்வளவு தூரம் போற, என்னதாமா உனக்கு வேணும்னு. போன எபிசோட்லயே சீஃப் பல வருஷத்துக்கு முன்னால கில்லர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு
பாத்துச்சுல்ல. இப்ப அதே மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் இல்ல, 3 வாட்டி 4 வாட்டி கிட்ட கில்லர் வேற வேற இடத்துல தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி யோசிச்சு பாக்குது. ஜெயில, வீட்டுல, அங்க இங்கன்னு அவன் பல இடங்கள்ல செத்து போன மாதிரி நமக்கு காட்ட, போதும்பா இன்னொரு வாட்டி என்னால உன்னை இழக்க முடியாது, உன்னை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன், உன்னை ஒரு மான்ஸ்டரா மாத்தினது நான் தானே, இந்த பிரச்சனையை நானே முடிக்கிறேன்னு சீஃப் பேச்சுவார்த்தையை போடுறதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வர்றா. பின்னாலேயே சீஃபும் ஓடுது. அடுத்து கீழே விழுந்த ஹீரோயின் துப்பாக்கிய கில்லர் எடுக்கலாம்னு பார்த்தா அவன் தலையில வேற யாரோ துப்பாக்கி வைக்கிறாங்க. வேற யாரா இருப்பா, எல்லாம் நம்ம கதாநாயகன் தான். அங்க சீஃப் ஹீரோயினை புடிச்சிடுச்சா, சொன்னா கேளுமா, நான் என் மகனை காப்பாத்த எந்த எல்லைக்கும் போவேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே தான் நானும் சொல்றேன், நானும் என் ஆளை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணும்னா போவேன், தெரியாம கூட அவன் மேல ஒரு கீரல் பட்டுச்சு, அடுத்து உன் பையனுக்கு பாய் விரிச்சு படையல் போட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ பிளாக்மெயில் பண்ண. அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சீஃப் கில்லர் 2 பேரையும் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. சடார்னு கில்லர் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. எனக்கு இப்பதான் தெரியுது என்னோட கடைசி டார்கெட் யாரா இருப்பான்னு அப்படின்னு கில்லர் சொல்றப்போ, இதே வார்த்தையை இதுக்கு முன்னால வேற வேற இடங்கள்ல உட்காந்து, குறிப்பா சொல்லணும்னா ஜெயிலுக்குள்ள, அங்க இருந்தெல்லாம் சீஃப் கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சீஃபுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் பேசிட்டு இருந்தவன் பக்கத்துல இருந்த போலீஸோட துப்பாக்கி ஒண்ணு பாக்கெட்ல இருந்து எடுத்து, நான் மத்தவங்களை சாவடிக்கிறத விட எல்லா பிரச்சனையும் காரணமான நான் சாவறதுதான் பெஸ்ட்ன்னு சூட்டுக்கிட்டு செத்துறான். ஒழிஞ்சு போடா பாவி அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலும் பெத்த மனசு பித்து இல்ல, பதறதானே செய்யும். சீஃபுக்கு ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ். அதுலயும் ஹீரோ, உன் பையன் போனா என்ன, உண்மை யாராலையும் மாத்த முடியாது, உன் பையன் பண்ற கொலைகளை நீ தான் மறைச்சிருக்க, பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வேற வேற இடத்துல போட்டிருக்கான்னு அதை வச்சு காலம் முழுக்க உன்னை ஜெயில களி தின்ன விடுறான் பாரு அப்படின்னு ஹீரோ மாஸ் காட்டலான்னு பார்த்தா சீஃப் சம்பந்தம் இல்லாம பேசுதுங்க. ஒரு நக்கல் சிரிப்போட, எனக்கே அப்படின்றியே, இனிமேல் உனக்கு என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நினைச்சாதான்டா எனக்கு சிரிப்பு தாங்கல, ஏன்டா அந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தோம், எதுக்குடா இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு நினைச்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட போற பாரு, ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பங்கண்ணா அப்படின்னு சூசகமா எதையோ சொல்லிட்டு சீஃப் போயிடுச்சு. ஹீரோ இந்த உலகத்துல இல்லாத கொஞ்ச நேரத்துல வேற உலகத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பந்தம் இருந்துச்சுன்ற வரைக்கும் இந்த உலகத்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்துல ஹீரோயினை பார்க்கும்போது ஏமா நமக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் இனிமேல் புதுசா ஆரம்பிப்போமா, என்னோட பேரு ஹீரோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாருல்ல, அதையே இப்ப ஹீரோயின் பண்றாங்க. நான் திரும்ப உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா பாத்துட்டேன், இனிமேல் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது, இதுக்கு முன்னால நான் உனக்கு எப்படிப்பட்ட உறவா இருந்தேன், நமக்குள்ள என்ன ஆச்சு போச்சுலாம் எனக்கு சுத்தமா தெரியாது, ஆனா இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்னோட பேரு ஹீரோயின் அப்படின்னு காதலோட பேசி ஹீரோயின் கையை கொடுக்குறா. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஃபாரன்சிக் டாக்டரும் பேசிட்டு இருக்கப்போ, நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் தானே, ஒரு ஆத்துல இருந்து பல வருஷத்துக்கு முன்னால தள்ளிவிட்ட காரை எடுத்தாங்க. அதுல யாரோ ஒருத்தவங்களோட எலும்பு கூட இருந்துச்சு. கூடவே ஹை ரேங்கிங் போலீஸ் அபிஷியலா இருக்க அவங்க யூனிஃபார்ம்ல இருக்க பேட்சும் கிடைச்சதில்ல. ஒரு போலீஸ் ஹையர் அபிஷியல் இவ்வளவு வருஷம் காணா போய் அவங்கள கொலை பண்ணியிருந்தா இது நாள் வரைக்குமா யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும் யாரு காணா போனான்னு. சோ போலீஸ் பேட்ச் எதர்ச்சியா அந்த காருக்குள்ள வந்திருக்குமோ என்னவோ. இப்படி ஃபாரன்சிக் டாக்டர் வச்சிருக்க எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு ஸ்டேஷன் வர, மாறான ட்விஸ்டே இங்கதான். ஸ்டேஷன்ல இருக்க நோட்டீஸ் போர்ட்ல 2012 சீஃப் ப்ரமோஷன் வாங்கும்போது அவங்களை எடுத்த போட்டோவை ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல இருக்க சீஃபோட கைய பார்த்தா கையில ஒரு தழும்பு இருக்குங்க. ஆனா நேத்து சீஃப் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, சீஃப் கையில தழும்பே இல்ல. எப்படிரா இதுன்னு ஹீரோவுக்கு மூளை சூடாவ, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வெளியே ஒரு வேலையை முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு வரா. அப்ப வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த யாரோ ஒரு ஆளுங்க ஹீரோயினை கத்தியாலேயே குத்திட்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த ட்ரக் டீலிங் பண்ற புரோக்கரை எத்தனையோ எபிசோடுக்கு முன்னால பார்த்தோமா, அவங்கிட்ட லெஜர்னு ஒண்ணு இருந்துச்சா, அவன் யாருக்கெல்லாம் ட்ரக் சப்ளை பண்றானோ அது சம்பந்தப்பட்ட தகவல் இருக்க ஒரு பென்ட்ரைவ். இதை ஹீரோ புரோக்கரோட ஆள்கிட்ட இருந்து வாங்கி அவன் மூலியமாகவே அதை ஹீரோயின்ட்ட கொடுக்க சொன்னார்ல. அந்த லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு விஐபி அனுப்புன ஆளாதான் இருக்கணும் இவன். அதை சொல்லிதான் ஹீரோயினை குத்துறானே, நீ அந்த லெஜரை வாங்கிருக்க கூடாது, ஏன் வாங்கின, ஏன் அந்த பேரெல்லாம் வெளியே கொண்டு வந்த அப்படின்னு குத்துன்னு குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அடுத்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த ஹீரோ, போச்சா ஒரு உலகத்துல நீ போனதே என்னால தாங்க முடியலையம்மா, இந்த உலகத்திலயும் அதே மாதிரி கிடக்குறியம்மா அப்படின்னு கட்டி புடிச்சு அழுது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா இன்னும் அவ சாகல, காப்பாத்திட்டாங்க. சீஃப் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால சொல்லிச்சா இல்லையா, இனிமேல் தான் ராஜா நீ ரொம்ப வருத்தப்பட போறன்னு. அப்ப அதுக்கு என்னமோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு தானே அர்த்தம். அது என்னன்னு கேட்க ஜெயில இருக்க சீஃபையே பார்க்க ஹீரோ போயிடுறாருங்க. வா அருணாச்சலம் வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், என்ன கட்டமெல்லாம் கையை மீறி போதா, நான் தான் சொன்னல பார்டர் தாண்டி வந்ததுக்கு நீ பயங்கரமா வருத்தப்படுவான்னு அப்படின்னு சீஃப் திமிரு பேச்ச போட்டதும், எம்மா ராணி மங்கம்மா பரமேஸ்வரியே, ஃபர்ஸ்ட் நீ யாரு, டெஃபினட்டா நீ இந்த உலகத்தை சேர்ந்த சீஃப் இல்ல, இந்த உலகத்தை சேர்ந்த சீஃபை உன் கையாலேயே கொண்டுட்டு அவங்க இடத்த நீ புடிச்சிட்ட, சொல்லு நீ யாருன்னு ஹீரோ கேட்கறப்பதான் அதிரி புதிரியான ஒரு மேட்டர் வெளியே வருது. நீ என்னடா தம்பி நினைச்சிட்டு இருக்க, உன் உலகம் இந்த உலகம்னு 2 உலகம் தான் இருக்கு, நீ மட்டும்தான் ஒரு உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு டிராவல் ஆகி வந்தா நினைக்கிறியா, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதே மாதிரி பேரலல் வேர்ல்டு எக்கச்சக்கமா இருக்குடா, அதுல ஒரு உலகத்துல இருந்தா நானும் வந்தேன், உன்ன மாதிரியே தான், இழந்து போன உன்ன திரும்ப மீட்டு எடுத்துட முடியாதா, அதை நம்ம கூட வச்சுக்கவே முடியாதா அப்படின்ற ஆசையோட தான் வந்தேன். ஆனா எத்தனை வாட்டி நான் முயற்சி பண்ணாலும் அத்தனை வாட்டியும் விதியை மாத்த முடியல. நம்ம உலகத்துல நமக்கு என்ன விதி நடந்துச்சோ
அதே விதிதான் நம்ம வேற உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நம்மளால நடக்குது. இந்த உலகத்துல நடந்தது கூட நீ அங்க இருந்து இங்க வந்ததுனால தான்டா அப்படின்னு சீஃப் ஹீரோ மேல அபாண்டமான பழிய போட்டதும், ஹேய் நல்லா இருக்கே இந்த கதை. நீ உன் பையனும் சேர்ந்து மாறி மாறி கொலை பண்ணுவீங்க, கொலை பண்ண பாடியை மறைப்பீங்க, உடனே எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? இது என்னமா கதையா இருக்குன்னு ஹீரோ உஷ்ணமானா, நீ நம்புறியோ இல்லையோ ஜி, அதான் நிஜம். வேற உலகத்துல இருந்து இங்க வரும்போது நமக்கு பழைய உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஆளுங்களை நம்ம பார்க்கவே கூடாது. பார்த்தா நடக்க கூடாதது எல்லாம், ஐ மீன் பழைய உலகத்துல நம்ம விதி என்னவா இருந்துச்சோ நம்ம இங்க வந்துட்டதுனால அதே விதி தான் நமக்கும் நடக்கும், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நடக்கும். என் கதையே எடுத்துக்கோயேன். வேற வேற உலகத்துல எப்படியாவது என் பையனை காப்பாத்தணும்னா நானும் பல விதமான முயற்சிகளை பண்ணேன். ஒரு உலகத்துல 12 வருஷத்துக்கு முன்னால அவன் ஹீரோயின் அப்பாவை கொன்னதுமே நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த தருதல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனதும் அப்பவும் நம்ம அம்மா நம்மள கைவிட்டாங்கன்ற விரக்தியில ஜெயிலே தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படி பல உலகத்துல அவனை இழந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்திலேயாவது அவனை உயிரோட வச்சுக்கிட்டா போதும்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண. நீ உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா, வந்தவன் ஹீரோயினை பார்க்காம இருந்திருந்தா, PA2 கண்டுபிடிக்காம இருந்திருந்தா, மிஸ் ஆன 6வது விக்டிமோட வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா, இப்ப நடந்திருக்க எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சீஃப் சொல்றாங்களா? யோசிச்சு பார்த்தா அது கரெக்டா தானங்க இருக்கு. ஹீரோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நல்லா இருந்த சித்தி பையன் ஹீரோவோட உலகத்துல அவன் எப்படி குழந்தைத்தனமா இருந்தானோ அதே மாதிரி இங்க மாறிட்டான். ஹீரோட உலகத்துல 12 வருஷத்துக்கு முன்னால செத்த அவரோட அப்பா இங்க உயிரோட இருந்தாலும் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இறந்துட்டாருல்ல. சோ ஹீரோ அவர் உலகத்துல இருந்து இங்க வந்து இங்க அவர் ஃபில் பண்ண கூடாத கேப்பெல்லாம் ஃபில் பண்ணதுனால அங்க ஹீரோவுக்கும் அவரை சுத்தி இருந்தவங்களுக்கும் விதி என்னவா இருந்துச்சோ அதே விதி தான் இங்க இருக்கவங்களையும் ஆட்டி படைக்குது. இன்னும் முடியல, இனிமேலும் பழைய உலகத்துல நடந்ததெல்லாம் இங்கேயும் நடக்கும்னு சீஃப் ஸ்ட்ரிக்டா சொன்னதும், பழைய உலகத்துல நடக்க கூடாம நடந்ததுன்னா ஹீரோயினோட சாவுதான். ஆல்ரெடி இங்கேயே ஹீரோயினை கொல்றதுக்கான விதைய போட்டானுங்க. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இருக்கா. அடுத்து அவளுக்கு வேற ஏதாச்சும் நடக்காம இருக்கணும்னா ஹீரோ இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் அவர் உலகத்துக்கே போயாகணும். அதுக்கு கூட ஹீரோ முயற்சி பண்றாரு தாங்க. கிடுகிடுன்னு ஜாகிங்லயே ரயில்வே ஸ்டேஷன் போனா 8210 ட்ரெயினை தூக்கி ஒரு ஓரமா வச்சிட்டாங்க. இனிமேல் அந்த ட்ரெயின் ஒர்க் ஆக சான்ஸே இல்ல போல. அப்ப என்னடா பண்றது, சோகாதானா? அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ ஸ்டேஷன் வந்தா குட்டிமேட்டு, சார் ஹீரோயினை யாரு குத்துனானோ அவனை கண்டுபிடிச்சிட்டோம் சார். நீங்க இந்த ட்ரக் டீலிங் பண்ற புரோக்கரோட லெஜரை ஹீரோயின்ட்ட குடுத்தீங்கல்ல, அதுல காண்டாகி தான் சார் அவனை குத்த வந்திருக்கான் இப்படின்னதும் வெந்த புனல வேலை பாய்ச்சின கதையாயிடுச்சுல்ல. சோ நம்ம இங்க வந்து அந்த லெஜரை கொடுக்கலனா இப்ப ஹீரோயினை குத்த அவனும் வந்திருக்க மாட்டான் தானே. சீஃப் சொன்னது கரெக்ட் தான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல இருந்த PA1 அவ்வளவுதான், இனிமேல் அவனால நடக்க முடியாது. ஒரு காலம் தாங்கி தாங்கி தான் நடந்தாகணும். அந்த தோற்றத்தோட காரை விட்டு இறங்க. இதே மாதிரி தானங்க ஹீரோவோட உலகத்துல இருந்த PA1 கொத்த கால தாங்கி தாங்கி நடப்பான். இதுக்கு மேல சீஃப் சொன்னதை மறுக்கவே முடியாது. ஒன்னு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும், அப்படி இல்லனா நம்ம உயிரை விடணும். ரெண்டு ஆப்ஷன்ல எதை பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருந்த ஹீரோ போறதுக்கு முன்னால அட்லீஸ்ட் 1-2 நாளாவது ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கணும்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயின்ட்ட நல்லா பேசி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்ததும் அப்பதான் ஹீரோயின்ட்ட அந்த கதையவே சொல்றாரு. 12 வருஷத்துக்கு முன்னாலமா உங்க அப்பா செத்த அன்னைக்கு நைட்டு நல்ல மழை வந்துச்சுல்ல, நீ கூட இந்த பஸ் ஸ்டாப்ல நின்ன பாரு. அப்போ என் உலகத்துல இருந்தானா உன்கிட்ட வந்து கொடையை கொடுத்தேன். ஆனா இந்த உலகத்துல இருந்த 2.0 உன்கிட்ட வந்து அந்த கொடையை கொடுக்கல. அதனாலதான் அந்த உலகத்துல என்ன உனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்துல உனக்கு 2.0 தெரியல அப்படின்லாம் கதையை சொல்லிக்கிட்டே ஹீரோயின் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவளை கட்டி புடிச்சு வீட்டுக்கு வழி அனுப்பிட்டு ஹீரோ வீட்டு வாசல்லயே தான் உட்காந்துருக்காரு. மேல போனால ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோ சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கா. 12 வருஷத்துக்கு முன்னால பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், மழை வந்துச்சு, அவன் கொடை கொடுக்காம போனானா. கில்லர் கூட நம்ம கிட்ட ஒரு நாள் சொன்னால, நல்ல வேலையா உன் அப்பா செத்த அன்னைக்கு நீ கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வந்துட்ட. உனக்கு முன்னால ஹீரோ அப்பா போனதுனால அப்பெல்லாம் கில்லர் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். அவரை அடிச்சு போட்டான். நீ ஃபர்ஸ்ட் போயிருந்த உன்னை கொன்னு புதைச்சிருப்பான் அப்படின்லாம் அதை யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டாளா. இந்த கேப்ல நான் உன்னை விட்டு போறேம்மா, எனக்கு ஒரு வழி தெரியலம்மா, சந்தோஷமா இருன்னு ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு ரயில்வே ட்ராக்கு தனியா வந்தவர் தலையில துப்பாக்கிய வச்சு தற்கொலை பண்ணிக்க போறாருங்க. அப்பதான் தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு தூக்கத்துல ஒரு ட்விஸ்ட் ஞாபகம் வருது. கடகடன் எழுந்தவ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றா. அதுல ஒரு கொடை இருக்கு. என்னடான்னு பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னால 2.0 பஸ் ஸ்டாப்ல நின்ன ஹீரோயினுக்கு கொடை கொடுக்காமலாம் போலங்க. அவன் கையில இருந்த கொடையை தான் கொடுக்கல, வேற கொடையை கொடுத்துட்டு தான் போயிருக்கான். அந்த கொடை இருந்ததுனாலதான் ஹீரோயின் வேற வேற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போயிருக்கா. சோ அப்ப ஹீரோயின் சாகாம இருந்தது காரணம் 2.0 தானே. 2.0 ஹீரோ எல்லாரும் ஒரே கேரக்டர்ன்றப்போ இப்ப கூட லெட்ஜர் மேட்டர்ல ஒருத்தவன் ஹீரோயினை குத்தி போட்டு போயிட்டான். அங்க கரெக்ட் டைமுக்கு ஹீரோ போலனா ஹீரோயின் வீட்லயே செத்துருப்பா. பார்க்க ஒரு நாதியா இருந்திருக்காது. ஆக எப்பெல்லாம் ஹீரோவை கூட இருக்காரோ அப்பெல்லாம் அதிகமா உயிர் தான் வாழ்ந்திருக்கா. ஐயோ இது புரியாம வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு அவன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ ட்ரிகர் அழுத்த போறப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ண அங்க ஒரு பட்டா மேட்ருங்க. இனிமேல் வரவே வராதுன்னு நினைச்ச ட்ரெயின் இப்ப ஹீரோவுக்கு முன்னால வந்துட்டு இருக்கு. விஷயம் புரியுது இல்ல உங்களுக்கு? இப்ப வர ட்ரெயின் இந்த உலகத்தை சேர்ந்த ட்ரெயின் இல்ல, சீஃப் தானே சொல்லுச்சு இதே மாதிரி வேற வேற உலகங்கள் நிறைய இருக்குன்னு. அப்ப அந்த உலகத்திலயும் 8210 ட்ரெயின் இருக்கும். அது அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு பேரலல் வேர்ல்டுக்கு வரதானே செய்யும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்
ட்ரெயின் வரும்போது ஹீரோ ஷாக்காக அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஜெயில இருக்க சீஃபை பார்க்க போறா. அந்த அம்மா நவம்பர் 5, அக்டோபர் 12, ஆகஸ்ட் 4, ஜனவரி 7 இப்படி ஒரு 4 தேதியை சொல்லிட்டு இந்தந்த தேதியில தான் வேற வேற உலகத்துல இருந்த இவ பையன் இந்தந்த தேதியில தான் வேற வேற உலகத்துல இருந்த கில்லர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டானா. அப்படியா? அப்ப ஹீரோ உலகம் இந்த உலகம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உலகங்கள் இருக்கா? அங்கெல்லாம் போறதுக்கான வழி என்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. பதிலுக்கு சீஃப், நீ அவனை பார்த்து என்னமா பண்ண போற? அவனை பார்த்தாலே உனக்கு பால் தான், அதான் உன் விதி. அவனை பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியும் நீங்க கடையை சாத்தலாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். ஹீரோயின் கிளம்புனதோட அடுத்த சீன்லங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்தை காட்டுறாங்க. அங்கேயும் நம்ம பார்த்த ஆளுங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படி PPA1, PPA2, PP குட்டிமேட்டுன்னு இது வேற பேரலல் வேர்ல்டு இல்ல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பிஏ சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இவங்கெல்லாம் யாரையோ வெறி கொண்டு தேடுறாங்க. அப்ப அவங்க டீம் லீடர் அங்க கார்ல வந்து சோக்கா நடைய போட்டா ஹீரோ வெர்ஷனான 3.0ங்க இந்த உலகத்துல இருக்கவன். அடாடாடாடாடா, நான் ஸ்டைலு நான் லுக்கு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்ததும், பாஸ் நாங்க தொட்டிட்டு இருக்க ஆளு பார்க்க உங்களை மாதிரியே இருந்தான் பாஸ், எதுக்கு நம்ம பார்த்ததும் ஒன்னா தான் தெரியல, எங்க போனான்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கப்போ இவனுங்க வெறி கொண்டு தேடிட்டு இருக்க ஆளே ஹீரோ தாங்க. ஒளிஞ்சிருந்து இவனுங்களை பார்த்துட்டு இருக்காரு. போதும்டா, போன உலகத்துல நான் ஒவ்வொருத்தவனையும் பார்த்து பட்டதே போதும், நான் சைலண்டாவே இருந்துட்டு போயிடுறேன்னு ஹீரோ ரோட கிராஸ் பண்ண ஹீரோவுக்கு எதிரில்ல ஹீரோயினும் ட்ரெயின் ஏறி டிராவல் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோவுக்கு எதிரில்ல வரா. சொல்லாம கொல்லாம போயிட்டல்ல, நம்ம விதி என்னவா வேணும்னா இருக்கட்டும்டா, ஆனா நான் உன் கூட தான் இருப்பேன், நம்ம இங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போமா, என்னோட பேரு ஹீரோயின் அவ சொல்லி ஹீரோ ஆனந்த கண்ணீரோட ஒரு புன்னகைய போட 2 பேரும் மாறி மாறி காதல் அலைகளை காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கும் போதே எபிசோடு சீரீஸ் எல்லாம் முடியுதுங்க. எல்லா சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேக்குற கேள்விதான், நான் கரெக்டான சீரீஸை சூஸ் பண்ணிருக்கேனான்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற பதில் தான் அடுத்த சீரீஸ் சூஸ் பண்றப்போ என்ன மாதிரி பண்ணலாம்னு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் நிறைய சீரீஸ் சொல்றீங்க, அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், பட் முடிஞ்ச அளவுக்கு யாரும் பண்ணாத சீரீஸை போட்டா நல்லா இருக்குமே தான் தேடி எடுக்கிறேன். ஏன் நேரம் இந்த சீரீஸை அப்படிதான் யாரும் பண்ணலன்னு நினைச்சு எடுத்தேன், பண்ணிட்டாங்க. சோ நீங்க சொல்ற சீரீஸை நான் பண்ணலன்னு யாரும் காண்டாவாதீங்க. ஒண்ணு அது நம்ம ஜேர்னருக்கு செட் ஆகாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா யாராவது பண்ணிருப்பாங்க. அந்த காரணம் தான் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சீரீஸா யாரும் பண்ணாத சீரீஸா எடுத்துட்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னால நான் அந்த சீரீஸை எப்படி பண்ணிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கேனா, உங்களுக்கு பிடிச்ச கதையை எடுத்துட்டு வந்திருக்கேனா, அதெல்லாம் மறக்காம ஒரு 10 செகண்ட் ஒதுக்கி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு அது சின்ன கமெண்டா இருக்கலாம், எனக்கு ஆனா அது வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சரிங்களா? சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.